Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம்களில் தினமும் 2 முறை ஆய்வு செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமின்றி தமிழகத்தில் எந்த ஒரு வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேவையில்லை என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். தேர்தல் ஆணையம் வேறு என்னவெல்லாம் தெரிவித்திருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. அதாவது தமிழகத்துல சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்து அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வலிமையான அறைகளில் பலத்த பாதுகாப்போடு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இந்த அறைகளில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அந்த விரிவான பாதுகாப்பு என்னவென்றால் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய 2 அடுக்கு பாதுகாப்பு, இரட்டை பூட்டு, அதாவது டபுள் லாக் சிஸ்டம், அதே போல இந்த ஸ்ட்ராங் ரூம்கள் இருக்கக்கூடிய அந்த கதவு, அதுக்கு செல்லக்கூடிய வழித்தடம் போன்ற அனைத்து பாதைகளிலும் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய சிசிடிவி கேமரா உள்ளிட்ட பலத்த விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இந்த மேற்கு வங்கம் மற்றும் தமிழகத்திற்கு கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான சில விளக்கங்களை தற்போது தேர்தல் ஆணையம் அளித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்ற எந்த ஒரு வாக்குச்சாவடியிலும் ஆய்வுக்கு பிறகு மறு வாக்குப்பதிவுக்கு பரிந்துரைக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 75,664 வாக்குச்சாவடிகளில் எந்த ஒரு வாக்குச்சாவடியிலும் தீவிர ஆய்வுக்கு பிறகு மறு வாக்குப்பதிவு பரிந்துரைக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு நடைபெற்ற மாநிலங்களில் முழு வாக்குப்பதிவு செயல்முறையும் காணொலி மூலியமாக வீடியோகிராஃப் பதிவு செய்யப்பட்டது. மேலும் படிவம் 17A மற்றும் அது தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் தேர்தல் நடத்தும் அலுவலரில் முத்திரையிடப்பட்டு மீண்டும் சீல் வைக்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. வாக்குப்பதிவு நிறைவடைந்ததும் பொது பார்வையாளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் அவர்களின் பிரதிநிதிகள் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வாக்குச்சீட்டு இயந்திரங்கள் ஆகியவை பலத்த பாதுகாப்போடு ஸ்ட்ராங் ரூம்களில் பூட்டி சீல் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இவிஎம் பாதுகாப்பு அறைகளின் பாதுகாப்பிற்காக 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய 2 அடுக்கு பாதுகாப்பு படை நியமனம், இரட்டை பூட்டு முறை, பாதுகாப்பு அறைகளின் வாயில்கள் வழித்தடங்களை கண்காணிக்கும் சிசிடிவி கேமரா வசதி போன்றவை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கள் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூம்களுக்கு ஒரு நாளைக்கு 2 முறை நேரில் சென்று ஏற்பாடுகளை பார்வையிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும், அதே வேளையில் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மாவட்ட தலைமையகங்களில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராங் ரூம்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறையும், அதற்கு வெளியே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூம்களுக்கு 3 அல்லது 4 நாட்களுக்கு ஒரு முறை நேரில் சென்று ஆய்வு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. பாதுகாப்பு அறைகளை தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில் வேட்பாளர்கள் மற்றும் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள், பிரதிநிதிகள் ஆகியோர் பாதுகாப்பு அறை அமைந்துள்ள வளாகத்திற்குள்ளேயே தங்களின் கண்காணிப்பு முகாம்களை அமைத்துக் கொள்ளவும் தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருப்பதாக தெரிவித்தது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF.